எட்டி பார்த்தானே ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைன்னா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இப்போ ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கான்ட்ராஸ்டோட வேல்யூ லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு சாச்சுரேஷன்ன்றதை -100 வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோட வேல்யூ +100 வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டபுள் டிக் இருக்கும். அந்த டபுள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோட கலர்லேயுமே வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது பிளாக் ஸ்க்ரீன் இமேஜை கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃப்ரேம் ஃபுல்லாகவே ஜூம் பண்ணி வச்சுட்டு அகைன் இதோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ண ப்ளூ அண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த லீஃப் எஃபெக்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வந்திருக்கா. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த லீஃப் எஃபெக்ட் எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோவை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இதே போலவே இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஃபுல்லாகவே வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் 1 by 1 வந்து ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்ட பிறகு ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டூரேஷன் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஒரு 0.7 0.8 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுடைய கேலரிக்குள்ள சேவ் ஆகிடும். இப்போ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த 2 லேயருமே வந்து டெலிட் பண்ணி அகைன் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்தீங்களோ ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து நார்மலில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நார்மல் வச்சதுக்கப்புறம் அப்ளேட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து
மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த பார் டெம்ப்ளேட் வீடியோவை அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் டைம் லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் லிரிக்ஸ் வீடியோவை எடிட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த விஎன் ஆப்லேயே எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ கூட இந்த இடத்த ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோவை நீங்கள் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவாக யாருக்காச்சும் மேக் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்காக கூட இந்த இடத்த பர்த்டே டெக்ஸ்ட் இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் அந்த இடத்த வந்து கரெக்டாக இந்த பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங்கை வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராப்பிங்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு 1:1 இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோவை இந்த 1:1 இந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த லீஃப் இமேஜ் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் கிராப்பிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு 1:1 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸில் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதே போலவே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோன்ற செக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து லாஸ்ட்டாக வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்காவாக நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata. Bye bye.